ஹலோ ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த யூனிக் கார்டு பற்றி பார்க்கலாம். ஸோ இது யூனிக் கார்டுன்றது வந்து இது ஒரு கிரெடிட் கார்டு ஆக்சுவலாக. ஸோ நான் ஜஸ்ட்டு இன்ஸ்டாவில் ப்ரௌஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இன்ஸ்டாவில் ப்ரௌஸ் பண்ணிருக்கிறப்போ பே 1/3 ஆஃப் யுவர் கிரெடிட் கார்டு பில்ஸ்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ பார்த்து ஜஸ்ட் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணோடனே அது ஒரு ஆப் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி நான் ஜஸ்ட் இந்த ஆப்பில் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணேன். பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன், என்ரோல் பண்ணேன். ஸோ என்ரோல் பண்ண உடனே இமீடியட்லி வித்தின் ஒரு 15-20 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பெங்களூர்லேருந்து கால் பண்ணாங்க, யூனிக் கார்டோட ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களோட கார்டு ஆக்டிவேட் ஆகிரும். ஃபிசிக்கல் கார்டு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10-15 டேஸ் ஆகும், பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வர்ச்சுவல் கார்டு வந்து நீங்கள் ஆப்லேயே வந்துடும், உங்களோட நம்பர் அண்ட் சிவிவி நம்பர்லாம் இருக்கும், நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. நான் அதை யூஸ் பண்ணி ஒரு பில் கூட பே பண்ணியாச்சு. பட் இப்போ தான் எனக்கு இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ ஏன் போடுறேன்னா, ஒரு கிரெடிட் கார்டு வந்து நார்மலி ஒரு என்வலப்பில் தான் வரும். ஸோ என்வலப்பில் விட இது டிசைன்ட் இன் இந்தியா அந்த மாதிரி ஏதோ பயங்கரமாக போட்டுலாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்க்குறக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இது ஏன் நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இது போட்டேன். ஸோ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கின மாதிரி இருக்குது இது அன்பாக்ஸ் பண்ணுறது. ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி டிசைன்ட் இன் இந்தியா அந்த மாதிரி சேம் மொபைல் ஃபோன் பேக்கிங்கில் வந்திருக்கு. ஸோ நார்மலி இப்போ வர HDFC கார்ட்ஸ் எல்லாமே என்வலப்பில் வரும், அதை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். பட் இது என்னடா இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ சே ஹலோ டு யுவர் யூனிக் கார்டு. இதுதான் யூனிக் கார்டு. ஸோ இது ஒரு விசா கார்டு. ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின்னால் சிவிவி நம்பர் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 40,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு 1 மந்த்க்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Jan 5th நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பண்ணிட்டு நீங்கள் February 4th நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா 40,000ல் யூல் கெட் 1% கேஷ்பேக். ஸோ யூல் கெட் அரௌண்ட் 400 rupees கேஷ்பேக் வரும். ஸோ இல்லை என்னால் பே பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் போஸ்ட்போன் இட் லைக் 1/3 ஆஃப் த பில். ஸோ 13,500 சம்திங் நீங்கள் March ஈக்குவலி டிவைடட் பை 3. ஸோ இதுக்கு உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கிடையாது, நோ ஹிடன் சார்ஜஸ், நத்திங். ஸோ இந்த கார்டு எனக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. இந்த கார்டுக்கு நான் எதுவும் பே பண்ணல, மெம்பர்ஷிப் ஃபீஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இது பேக் டேக்னு இதை கொடுத்துருக்காங்க. ஓ, ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறதாட்ட இருக்கு. ஓகே. ஓ, என் நேம் போட்டே வந்திருக்கு. வெரி நைஸ். ஓ வா, சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கோவிட் டைம்ன்றதுனால மாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பேக்கா. நினச்ச மாதிரியே மாஸ்க் தான். ஸோ இட்ஸ் குட். ஸோ இந்த கார்டில் வந்து உங்களுக்கு ஃபியூல் சார்ஜஸ் வந்து 500 rupees எவ்ரி மந்த் வேவ் ஆஃப் பண்ணுறாங்க. அது போக நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனி க்ராசரிஸ், ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ், LIC, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி கிரெடிட் கார்டு கிடையாது. நீங்கள் கிரெட் ஆப்பில் போய் இதை ஆட் பண்ண முடியாது இந்த கார்டை. ஸோ நீங்கள் இவங்களோட ஆப்பில் தான் போய் நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ மோரோவர் 11th தான் இந்த கார்டோட பில்லிங் டேட்டு. ஸோ 11th வந்து பில் வரும், நெக்ஸ்ட் மந்த் 20th நீங்கள் பே பண்ணணும். ஸோ க்ளோஸ் டு 45 days உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறீங்களா 1/3 பே பண்ணுறீங்களாங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். லைக் நீங்கள் ஸ்வைப் பண்ண உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பே யூ கேன் பே 1/3. ஸோ இது நீ ஃப்யூச்சரில் 6 months, 9 months அண்ட் 12 months பிளான் கூட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் சி. இட்ஸ் a நியூ கார்ட் டு பிகின். நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.